இல்லை கொடுப்பாங்க. அதாவது சாப்பாடுன்னு அலையாத, அதெல்லாம் தாராளமாக கொடுப்பாங்க. டயட்டில் இருக்க. அதாவதுங்க, நீ வந்து எலிஜிபிள் ஆகிட்ட, அதுக்கு கன்ஃபார்ம் தான். இப்போ வந்து பேரன் பிறந்துட்டான், சூச்சா கழுவுனோமா, குண்டியை கழுவுனோமா, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டோமா, ஓரமாக படுக்க வச்சோமா, ஆய் பண்ணோமா, அந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான ஒரு அற்புதமான வேலை உனக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் ஸ்டேஜ் வச்சு சண்டை விடுவானா? ஏங்க, இந்தியாவில் இளம் தாத்தான்னு உலகநாயகன் கமல் சாரே இன்றைக்கு சொல்லிட்டாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதே மாதிரி எங்களுடைய ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய பேரனுக்கு நட்சத்திரன் பேர் வச்சிருக்காரு, ஸ்டார். அடுத்து வந்து அவனும் மிகப்பெரிய ஸ்டாராக வர போறான். அதனால கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இதை முதல்ல அனுப்பிச்சிடலாம். ஏன்னா என் பொண்டாட்டி எப்படி ஆளுன்றதை நான் சொல்லிடுறேன் முதல்ல. அதாவது தியேட்டரில் போய் படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாப்கார்ன் வாங்கி வச்சிருக்கோம், ஒரு டப்பா சைஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுங்க நான் சொல்கிறேன். பாப்கார்ன் கொடுப்பேன், தப்பா போப்பா. பாப்கார்ன் கொடுத்த உடனே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. சீரியஸாக ஐயா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ள போய் தண்ணியை கக்கரை சிரிப்பீங்க. பாப்கார்ன் 2-3 கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, நம்ம இப்போ எடுத்து திங்கிறான், ஒரு 2-3 கீழே செலவு செய்யும், விட்டுற வேண்டியதானே. நம்ம படம் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா நைஸாக அப்படி இந்த இருட்டுக்குள்ளே கீழே கடந்து அந்த பாப்கார்னை தேடுவாங்க. அந்த பாப்கார்னை தேடி அதை தொடச்சி அயன் பண்ணி, ஏன் இப்படி போகிற இடமெல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறேன்? உட்காரு. இப்பயும் பாருங்க, லைட் ஆஃப் பண்ணோன்னு நைஸாக உள்ள கையை விடுவா, அப்படியே டபக்குன்னு வாயில விடுவா. அதே மாதிரி இங்கே எங்களுடைய பழைய டான்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபு பிரதர், எல்லா பிரதரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கை தட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நல்லா கை தட்டிடுங்க. இப்படி கிட்ட கொண்டாந்துட்டு இப்படி படக்கன் நிப்பாட்டுறது அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் தெரிஞ்சு முத்துமாரி அக்காலாம் காலையில் 6 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சதுங்க. என்னங்க இப்போ என்ன பிடி தியாரா? இப்போ ஹாலில் வந்து ஏசி இல்லையா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். இதில் ஏசி இல்லையா? என்ன உங்களுக்கு வேர்க்குது? எங்கே வேர்க்குதுன்னு சொல்லுங்க. இருமா பாசாமரமா குச்சி எடுத்து உடஞ்சி விட்டுட்டேன். காலையில் 6 மணிக்கு போடுற மேக்கப்புங்க. அவங்க வீட்டுக்கார பாருங்களேன், அந்தோணி மாமாவை பாவம், எனக்கு என்னன்னு தெரியும். போகிற வழியில் ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சா அதை எடுத்து அப்படியே ஆட்டோவில் போட்டு அப்படியே வந்துடுறது. இது உட்காந்து பெயிண்ட் கீழேருந்து மேலே, அதுக்கு 4 பேருங்க கீழேருந்து மேலே வரை அடிப்பாங்க. அக்கா போதுமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிடும் அப்படின்னு. என்னக்கா அவ்வளவு பெயிண்டாக அடிச்சுட்டு வருது? ஜூலி நீ கொஞ்சம் கலராக இருக்கு, அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனால் நான் கண் கூட பார்த்தது முத்துமாரி அக்காவை. உட்காருமா, ஏமா கூட ஒன்று உட்காரு. மூச்சியை பற்றியா இருக்கு, முத்துன மூச்சி. சார், உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யார் சார்? இது ஐயா கேட்குறேன். ஐயா நீங்கள் சொல்லுங்க. ஆண்கள் தானே சார்? உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் ஆண்கள் தான் சார். சரி ஒன்னே கேட்குறேன், நீ ஆம்பளை தானே சொல்லு. மூச்சியை பற்றி அதுக்கு எதுக்கு வாலிட்டி ஆட்டோவில் வந்து வாங்கி கட்டிக்கிற? இப்போ டீனர் பஸ் ஸ்டாண்ட் போங்க சார். டீனர் பஸ்ஸில் ஏறுங்களேன், பெண்கள் சைடில் எழுதி போட்டுருக்கான், பெண்கள் பூவையர், மங்கையர், மணந்தையர், மகளிர், பெண்கள் அழகிகள். ஆண்கள் சைடு பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, டிக்கெட் எடுக்கல செருப்பு கட்டி அடிப்பேன், குளிச்சு நிமிந்து உள்ள கையை விடாது. இங்கே பார்த்தா நான் கிருப்பை மாதிரியா தெரியுது. ஓடுற நதி எடுத்துங்க, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, எங்கேயாவது சுப்பிரமணி, சுரேஷ் மூர்த்தி, ரோபசகர் ஆறு ஓடுதா? வீட்டுக்கு வர்ற கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு வருது வைங்க, ஐயோ மகாலட்சுமி வந்துட்டா, ஏன் ஒரு மகாலட்சுமணன் வந்துட்டான்னு சொல்லக்கூடாதா? எல்லா இடத்துலையும் தாய்மொழின்றோம், எங்கேயா தந்தை மொழின்னு சொல்றோமா? தாய் நாடுன்றோம், எங்கேயும் தந்தை நாடுன்னு சொல்றோமா? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தான். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, தன் தாய் தன்னுடைய குழந்தைய ஒரு பொருட்காட்சி போனீங்கன்னு வச்சுங்களேன், இடுப்புல சுமந்திருப்பா. ஏன்னா தான் பார்த்த உயரத்தை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தந்தை மட்டும்தான் தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேண்டும், தோல் ஒதுக்கி வைக்கிறான் தான் தந்தை. அம்மா வந்து தோசை மாதிரி ஊத்துனா அப்படி லட்டு லட்டா போய்கிட்டே இருக்கும். அப்பே தோசை கல்லு மாதிரி, பின்னாடி வேகுறது ஒரு உயரம் தெரியாது. என்ன நினைச்சுட்டு தெரியுங்க? நானா இருக்க வெறி விட்டு தூச்சு விடுவேன். என் வீட்டில் எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் சார் பாப்பா. உண்மையிலே என் வீட்டில் எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் பாப்பா.
காலையில் நான் எதிர்த்து காப்பி போட்டு கொடுப்பேன், அவள் பாப்பா. அதுக்கப்புறம் துணிமணியை துவைப்பேன், அவள் பாப்பா. துவைச்சு அயன் பண்ணுவேன், அவள் பாப்பா. அப்படி நைட்டு வரை எல்லா வேலையும் நான் துவைச்சு எல்லா வேலையும் செய்வேன், அவள் பாப்பா. அப்பேற்பட்ட பொண்டாட்டி கட்டியிருக்கேன். 26 வருஷம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சார். என்ன யோசிச்சு பாருங்க, குதிரை வண்டியா என்னது இது? அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சார், கல்யாணம் இங்கே புதுசாக திருமணமான தம்பதிகள் நேரம் காலம் இல்லை, அதனால 2 வாய்ஸ் அண்ணன் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாய்ஸ். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இன்னொரு புரட்சி தலைவர்னா கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்கள். இங்கே புதுசாக திருமணமான தம்பதிகள் யாராவது தகை இருக்குங்களேன்? ஆனந்த் மச்சான், புதுசாக திருமணமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, குழந்தை பிறந்து ஒரு 6 வயசு 7 வயசுக்கு அப்புறம் தேட்டருக்கு தூக்கிட்டு போங்க. இல்லைன்னா மானாவரியாக கவலைப்படுவீங்க. நான்லாம் 3 வயசுல தூக்கிட்டு போனேன். என் மக வீல் வீல் கத்துறா, டிஜிட்டல் சவுண்டில் கத்துதானே செய்யும், எஃபெக்டில். என் மொட்டாட்டி கொஞ்சமாவது பதற வேணாம், பாப்கார்னை மொக்கிக்கிட்டு அப்படி பார்க்குற பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போயான்ட்டா. இப்படி சண்டால சிறுக்கி மகளே, இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். சர்த்தா நம்ம தானே பாவப்பட்ட ஜென்மம். பாவத்தா தாத்தா அழுகாத்தா ஓ படம் போட்டேன். ஓ ஓ ஓ ஓ அழுகாதா ஆத்தா அழுகாதா ஓ ஓன்னு தேட்டரு கதவை திறக்கிறேன். என்னைய மாதிரி 75 பேர் ஓ ஓ ஓ வாங்க வாங்க வாங்க. நாங்களாம் டைட்டிலுக்கே வேண்டாம், நீங்கள் ரொம்ப லேட்டா அப்படியே ஒரு காப்பி சொல்லி காப்பி சாப்பிட்டு போகும்ன்றேன். என்னங்க நேரத்தை விட்டுருக்காங்க எங்களை போராடம்லா. எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுறீங்க பெண்கள். ஆனால் இருந்தாலும் பெண்களை நாங்கள் எப்பயுமே மதிப்போம். ஏன் தெரியுமா? உங்களை வந்து எந்த மாவட்டத்திலையும் பாருங்க, பெண்களை வந்து முதன்மைப்படுத்தி போடுவாங்க, மதிப்பெண் அதிகம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் இருப்பீங்க, 8வது பேஜில் குட்டியோண்ட கட்டத்தில் நாங்கள் இருப்போம். ஏன் தெரியுமா? உங்களை படிக்க வைத்து அழகு பார்த்து, உங்களை முதல் பக்கத்தில் பார்க்க வைத்து அழகு பார்ப்பவர்கள் ஆண்கள். அதை தெரிஞ்சுக்கங்க. தட்டி தொலைங்களா பொங்கா போடலாம்.